ஸோ இதுதான் என்னோடய ஷோரூமு. இது எப்படி பின்னாடி காட்டுறது, இது ஆஃப் பண்ணிட்டு தான் பின்னாடி காட்டணுமான்னு தெரியல. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோடய ஷோரூம். ஓகேங்களா, GCL இதுதான் உள்ள செட்டப்பு. ஓகேங்களா, வெளியே இருந்து நான் காட்டணும்ல, ஒரே நிமிஷங்க. இந்த பக்கத்துலேருந்து காட்டுறேன், ஏன்னா இங்கே ஒரு போர்டு வச்சுருக்கேன் நான். அதுதான் நிறைய செலவாச்சுங்க. ஆனால் உண்மையாகவே நிறையா கொஞ்சம் கொஞ்சமாக அழகழகாக டிசைன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், எல்லோரும் சேர்ந்து க்ரியேட் பண்ணி எல்லாம் பண்ணது தான். ஓகேங்களா, இதுதான் ஷோரூம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு. ஓகேங்களா, ஃப்ரெண்டு மீன்ஸ் எல்லாமே. அதாவது சின்ன வயசுலேருந்து இவர் என் கூட இருந்தவர். நடுவில் வந்து ஒரு 21 வயசில் வந்து அவர் தனியாக போயிட்டாப்புல, அதாவது ஊருக்கு போயிட்டார், இப்போ தான் வந்திருக்காரு. ஓகேங்களா, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. இனிமேல் இவர் என் கூட இருந்து 2 பேராக சேர்ந்து பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்க, ஒரு பில்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஏன்னா எனக்கு வந்து இதுக்கப்புறம் வந்து நிறையா ஒரு ஐடியாஸ் இருக்குது. ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து பிஸ்னஸ்லாம் பண்ணணுன்னு கொஞ்சம் கொஞ்சம் ஆசை இருக்குல்ல. ஸோ இது பண்ணோம் அது பண்ணோன்னு இருக்கும்போது என் கூட சேர்ந்து இனிமேல் நிற்க போகிறது இவர் தான். இவர் வந்து கண்ணன் ராம் பிரகாஷ் பொல்லாதவன். சரிங்களா, ஸோ இதுதான் ஷோரூம். இப்போ தெரியுதுங்களா, இதுதான் என்னோடய ஷோரூம். ஸோ நான் என்னோடய ஆசை மாதிரி நான் இத்தனை நாளாக எப்படி செட்டப் பண்ணணும் அப்படின்றத, ஸோ என்கிட்ட இருந்த பட்ஜெட்டுக்கு நான் ரெடி பண்ணது இது. ஓகேங்களா, இது என்னோடய என்ட்ரன்ஸு இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்களா, கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது, எனக்கு நல்லா இருக்குது. பட் ஆனால் ஏன்னா அப்படி இருந்து இப்படி இருக்கும்போது ஓகே பரவாயில்ல, இது வரைக்கும் இது நல்லா இருக்குது. இதுக்கப்புறமும் நம்ம அடுத்தடுத்து பண்ணுவோம், ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணோம். எல்லா கஸ்டமர் இடத்துக்குமே எல்லோரும் இருக்கிற இடத்துக்கு என் டிவி இருக்கணும். ஏன்னா நான் எப்படி இந்த என் கூட சேர்ந்து எந்த ஃபீல்டில் வந்து நிறைய பேர் வந்து இருந்தாங்க. ஆனால் அவங்கவுங்க ஃபீல்ட் அவுட் ஆனாங்க. ஏன்னா இது வந்து எப்படின்னா ஒரு பொறுப்பான ஒரு இது மாதிரி. ஓகேங்களா, சும்மா எடுத்து வச்சோம் விற்றோம் அப்படின்றது கிடையாது. இது வந்து ஏன்னா இது டிவி. ஓகேங்களா, ஒரு எலக்ட்ரானிக் பொருள். ஸோ எலக்ட்ரானிக் பொருள் இருக்கும்போது இருங்க, நான் அவர் என்னை பார்த்துட்டு அப்படியே இப்படியே விட பேசலாம். அப்படியே இப்படியே ஃப்ரெண்டில் இருக்காங்க. ஸோ இது எலக்ட்ரானிக் பொருள்ன்றது ஏன்னா இப்போ கஸ்டமர் வாங்குறாங்க பார்த்தீங்களா, ஒரு டிவி வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு அந்த வேரண்டி, இது வந்து நம்ம ஹோல்சேலாகவும் ரீட்டெயிலாகவும் இல்லாமல் பண்ணுறோம். ஸோ அப்போ வேரண்டியோடவும் எடுக்கலாம், வேரண்டி இல்லாமல் எடுக்கலாம், சர்வீஸ் வேரண்டி, ரீப்ளேஸ்மெண்ட் வேரண்டி, இப்படி அப்படின்னு நிறைய ஸ்கீம் இருக்குது. ஸோ என்னென்ன வேரண்டியில் எடுக்கிறாங்களோ எல்லா வேரண்டிக்குமே சப்போர்ட் இருக்குது. ஓகேங்களா, ஃபோன் பண்ணால் வரோம் சார் கரெக்டாக, அதெல்லாம் ஓகே. பட் ஆனால் என்ன ப்ரைஸ்க்கு எடுக்கிறாங்க, என்ன பில்லில் எடுக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வேலை தான் எல்லா இடத்துலையுமே நடக்கும். ஓகேங்களா, அடுத்தடுத்து பிரான்ச் ஓப்பன் சொன்னோம் பார்த்தீங்களா, அது ஏன்னா நம்ம அடுத்தடுத்து சர்வீஸ் நம்ம க்ளீனாக இருக்கணும். ஏன்னா இப்போ நான் வந்து 2-3 வருஷமாக பண்ணுறேன், ஆனால் எதுக்குமே எந்த ஒரு ப்ரூஃப் இல்லை. ஓகேங்களா, எந்த ஒரு ப்ரூஃப் இல்லை. ஏன்னா வந்து நான் எதுவுமே இந்த வீடியோ பண்ணால் தான் பெருசாகும் அப்படிலாம் நினச்சினா நான் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல. ஆனால் ஸ்டார்ட் பண்ண மீன்ஸ் அப்போ நான் ஸ்டார்ட் பண்ணல. OLXில் போட்டுருவோம், இல்லை ஆடில் இல்லை சோஷியல் மீடியாவில் போட்டால் அது பாட்டுன்னு போகும்னு நினைப்போம். ஆனால் இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆகிட்டு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் போனால் தானே நம்மளும் எதனா பண்ண முடியும், பார்க்க முடியும், வாழ முடியும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி வந்து ஏன்னா இப்போ ஃபீல்ட் அவுட் ஆனான்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, ரெகுலராக கரெக்டாக கஸ்டமர் அட்டன் பண்ணுறது, கஸ்டமரை ஃபாலோ பண்ணுறது. ரெண்டாவது வந்து சர்வீஸ்னால் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி க்ளீன் பண்ணி ரெடி பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் இருக்குது. அப்படி ரெடி பண்ணி நான் ஏன்னா என் கூட இருந்தவங்க ஃபீல்ட் அவுட் ஏன் ஆனாங்கன்னா சேல் பண்ணுவாங்க, வர காசு என்ஜாய் பண்ணுவாங்க, அப்படியே அடுத்த கஸ்டமர் பார்த்தாங்கன்னா ஒரு வாட்டி பார்ப்பாங்க, அப்படியே விட்டுருவாங்க, அப்படியே எடுக்காமல் இந்த மாதிரிலாம் சின்னதாக பண்ணுவாங்கல்ல. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நான் பண்ணது பார்த்திங்கன்னா என்கிட்ட ப்ரூஃப்னு பார்க்கும்போது ப்ரூஃப்னு பார்த்தோன்னா நான் நோட்டில் எழுதுவேன். ஓகேங்களா, எல்லாமே நோட்டில் எழுதி வைப்பேன். ஸோ இது வந்து ஒரு நோட் கிடச்சிது எனக்கு. இது வந்து கீர்த்தி கௌதம், அதாவது என் ஒய்ஃபும் நானும் சேர்ந்து தான் வந்து பார்த்தோன்னா என் ஒய்ஃபும் நானும் சேர்ந்து தாங்க இந்த பில்ட் பண்ணுது. ஆனால் உண்மையாகவே ஏன்னா அவங்க நிறைய என் கூட வந்திருக்காங்க டெலிவரிக்கு, இன்ஸ்டாலேஷனுக்கு. ரொம்ப லாங்லாம் போவோம் இங்கேருந்து. அதாவது 60 கிலோமீட்டர். இப்போ சென்னை சின்மய நகரில் இருப்பேன் நான்.
ஸோ கோயம்பேடு சின்மய நகர்லேருந்து நான் மதுராந்தகம் போய் டிவி கொடுத்துட்டு நான் வருவேன். அப்போ போயிட்டு வரும்போது என் கூட அவங்க வருவாங்க. அப்போ எவ்வளோ தூரம் போகணும், எவ்வளோ தூரம் வரணும், எவ்வளோ மழை வெயில் எல்லாத்துலேயுமே ட்ராவல் பண்ணிருக்காங்க. ஏன்னா அவங்கள்ட்ட சேர்ந்து பண்ணது தான். ஓகேங்களா. ஸோ ஜிகே என்டர்பிரைசஸ் அப்போ நான் ஓப்பன் பண்ணது ஜிகே என்டர்பிரைசஸ். ஸோ இதுதான் என்னோடய ரெக்கார்டு. ஓகேங்களா. இந்த மாதிரி நான் ஒரு மந்த்துக்குமே எழுதி தனித்தனியாக கஸ்டமரை ஃபாலோ பண்ணுறது, யார் சேல் பண்ணுறது, என்ன ரேட்டு கொடுத்தோம், என்ன பண்ணுறோம், இதெல்லாம் வந்து என்னோடய ஹோம் ஒர்க். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்குது. நடுவில் நான் கொஞ்சம் டல்லாகிடுவேன். அதாவது என்ன பண்ணுறது தெரியலையே, ஐயோ என்ன செய்கிறது தெரியலையே, அப்போ இந்த மாதிரி ஆகிடும். ஓகேங்களா. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக போயிட்டுருப்பேன். நல்லா ஏன்னா ஒரு சில டைம் நல்லா போவோம், ஒரு சில டைம் டல்லாகும் கொஞ்சம் ஃபைல் பண்ணுவேன், கொஞ்சம் யோசிப்பேன் என்னடான்னு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஆகிடும். அப்புறம் திருப்பியும் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம், ரீஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு திருப்பியும் போவோம். ஸோ திருப்பியும் போயிட்டே இருப்போம். திடீர்னு அந்த கம்மியாக அப்படியே இதாகும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகேங்களா. இப்போ 2025 வேறு நோட்டு, இந்த நோட்டு. ஓகேங்களா. ஸோ எதுக்கு நான் இது காமிச்சேன்னா, இத்தனை வருஷமாக நான் பண்ணுறேன்னா அந்த டிவியை வந்து நம்ம வந்து சர்வீஸ் பண்ணி நம்ம கரெக்டாக அவங்க எதனா கேட்டாலோ நம்ம போய் பார்க்கணும், அட்டன் பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும், எல்லாம் பண்ணி கொடுத்தா தான் அவங்களுக்கு அடுத்தடுத்து டிவி வேணும்ட்டு அவங்களே ரெஃபரன்ஸ் வருவாங்க. ஓகேங்களா. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து தான் நான் இப்போ வரைக்குமே இங்கே வந்து நிற்கிறேன். அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப தேங்க்ஸ். ஓகேவா. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இது என்னோடய ஷோரூம். கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்க. அடுத்தடுத்து இன்னும் நிறைய பண்ணணும், நிறைய கஸ்டமருக்கு நிறைய இடத்துல விற்கணும். ஏன்னா சர்வீஸ் தாங்க இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப கஷ்டமே. ஏன்னா டிவின்றது ஒரு அமௌண்ட் கொடுத்து வாங்குறது ஒரு 10,000ரூவாலேருந்து 35,000, 40,000, 60,000 இருக்குது. ஓகேங்களா. அவ்வளோ அமௌண்ட்டு எண்ணி அவங்க கொடுக்குறாங்கன்னா அந்த டிவியோட வேல்யூ வந்து அந்த வேரண்டி பீரியடில் ஒன்றுமே ஆகிடக்கூடாது. ரெண்டாவது வந்து அது ஒரு வருஷங்கள் ஓடிடணும். ஓகேங்களா. ஒரு 4-3 இயர்ஸில். ஏன்னா நான் பண்ணும்போது வந்து நிறைய டிவி இருக்குது. அதாவது இந்த மார்க்கெட்டில் வந்து இந்த ரேட்டில் ஒரு டிவி இருக்குது, இந்த ரேட்டில் ஒரு டிவி இருக்குது, இந்த ரேட்டில் நான் இப்போ கேட்கும்போது என்ன கேட்பேன்னா, வாங்குகிற டிவி 3-4 வருஷம் நல்லா ஓடுற மாதிரி இருக்கிற டிவியை கொடுங்க, எனக்கு அது போதும். ப்ரைஸு அதுக்கேற்ற மாதிரி நான் பேசி நான் விற்றுப்பேன். ஓகேங்களா. ஏன்னா நான் சொல்கிறேன் கஸ்டமர்கிட்ட, ஏங்க 6,000 டிவி இருக்குது, 7,000, அந்த டிவிக்கு ஏற்ற மாதிரி அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி டிவி இருக்குங்க. பட் ஆனால் என்கிட்ட இந்த குவாலிட்டி இதுதான் இருக்குது, வாங்கினீங்கன்னா அது பாட்டுன்னு ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனால் எலக்ட்ரானிக் பொருள் எதுவுமே சொல்ல முடியாது. வாங்கிட்டு போய் திடீர்னு ஒரு வருஷத்தில் ரிப்பேர் ஆன டிவி, ஆனால் சர்வீஸ் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. எலக்ட்ரானிக் பொருள் வந்து இப்போ எல்ஜியே, சோனியே, சாம்சங்கே எதுவாக இருந்தாலுமே அவங்க விற்கிற டிவிலாம் அந்த காலத்து டிவி தான் 10-15 வருஷம் அது பாட்டுன்னு ஓடிட்டு இருக்கும். ஆனால் பட் இப்போ அது எலக்ட்ரானிக் பொருள் சம்டைம்ஸ் இப்படியாகவும் அப்படியாகவும் எதுவும் சொல்ல முடியாது. பட் ஆனால் சர்வீஸ் எப்படி இருக்குது. ஸோ நான் என்னோடய கான்செப்ட் எப்படின்னா, டிவி சேல்ஸ் பண்ணுறது முக்கியம் கிடையாது, அந்த சர்வீஸு எப்படி அதில் கொடுக்குறோம், அவங்க கூட எப்படி நம்ம ட்ராவல் பண்ணுறோம், எப்படி அவங்க கூட நம்ம சப்போர்ட்டிவாக இருந்து அவங்களுக்கு அடுத்தது என்ன வேணுன்றது நம்மக்கிட்ட கேட்டு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா அது. ஸோ அந்த மாதிரி நான் என்னோடய கேரக்டர் அப்படி நான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ டிவி இதெல்லாம் என்னோடய இன்ட்ரொடக்ஷன். ஓகேங்களா. எனக்கு வந்து டிவியை பற்றி இன்ட்ரொடக்ஷன் காட்டணும், மற்றவங்க மாதிரி டிவி இந்த ரேட்டு தூக்கி போட்டு உடைக்கிறது, விளாட்றது, இப்படி பண்ணுறது அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகேங்களா. ஏன்னா நான் அழகாக நான் கஷ்டப்பட்டு நான் உடச்சி நான் ஓடி நான் அலைஞ்சி நான் சுற்றி எவ்வளோ என் முதுகுலாம் உண்மையாகவே பயங்கரமான வலி. ஆனால் ஓகே, நான் அதுவுமே கொஞ்சம் இப்படி அப்படிலாம் பண்ணி இதெல்லாம் மட்டும் போயிட்டுருக்கு. ஆனால் அப்படி பண்ணி ஒருத்தவங்களை பிடிக்கணும்னு இல்லை. நான் என்னை பற்றி நான் சொல்கிறேன், என்னோடய விஷயங்கள் சொன்னேன். இப்போ டிவி பற்றி நான் சொல்லணுன்னா இதோ அப்படியே இருங்க. ஸோ டிவி பற்றி சொல்லணுன்னா 2-3 டிவி 4 டிவி நான் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 24 இன்ச்சு. ஓகேங்களா. 24 இன்ச்சு ஃப்ரேம்லெஸ் மாடல் ஸ்மார்ட் டிவி ஜிசிஎல்ன்ற பிராண்டு. இதுதான் என்னோடய பிராண்டு. ஓகேங்களா. ஸோ இந்த பிராண்டில் வந்து நான் எல்லா டிவியுமே சேல்ஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 24 இன்ச்சு ஸ்மார்ட் டிவி. ஓகேங்களா. யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ், ப்ரைம் வீடியோ, வாட்ஸ்அப் எல்லாமே பார்த்துக்கலாம். 2GB ரேம், 16GB இன்டர்னல், ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 13 எல்லாமே வரும். ஸோ கிளாரிட்டின்னு பார்க்கும்போது ஸோ இதான் ரிமோட்டு, யூடியூப் எல்லாமே வந்துடும் இதில். ஸோ இதுதான் கிளாரிட்டி, நல்லாவே இருக்கும், கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். ரெண்டாவது என்ன தான், இப்படி நின்று நீங்கள் இப்போ வீட்டில் நம்ம மாட்டுறோம், நம்ம அம்மாலாம் அக்காங்களாம் நம்ம வந்து பக்கத்து அந்த ரூம்லேருந்து உட்காந்துருப்பாங்க, இல்லை சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அங்கேருந்து பார்த்தா ஒரு சில டிவி வந்து பிளர்ராக இருக்கும், ஓடி வந்து இங்கே நின்று பார்த்துட்டு இருப்பாங்க சீரியல் பார்க்கும்போது. ஸோ இந்த அப்படி கிடையாது, நீங்கள் எந்த கார்னர்லேருந்து பார்த்தாலுமே க்ளீன் வியூ இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதில் இந்த மாதிரி டச் பண்ணிட்டுங்கன்னா லிக்விட் மாதிரி வரும் பார்த்தீங்களா,
அந்த மாதிரி வராது. ஏன்னா இது ஐபிஎஸ் பேனல்னு சொல்லுவாங்க. ஸோ A+ கிரேடு. ஸோ இது 24 இன்ச்சு. அதுலேயே பார்த்தீங்கன்னா இது வந்து 43 இன்ச்சு. ஓகே, சேம் 2GB RAM 16GB இன்டர்னல், ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 13, ஃப்ரேம்லெஸ் மாடல், வைஃபை கனெக்ஷனு, யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ், பிரைம் வீடியோ, ஹாட்ஸ்டார் எல்லாமே பார்க்கலாம். ஓகேங்களா. மேலே ஆடிட்டு இருக்கிற டிவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்த்தீங்கன்னா 32 இன்ச்சு எல்இடி ஸ்மார்ட் கிடையாது, நார்மல். ஓகேங்களா. இதுவுமே பேனல் பார்த்தீங்கன்னா சைடு வியூ க்ளீனாக இருக்கும். ஸோ ஐபிஎஸ் பேனல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா HDMI 2, VGA, மானிட்டராக யூஸ் பண்ணிக்கலாம், டிவியாக யூஸ் பண்ணிக்கலாம், கேமரா செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே அதை நார்மல் டிவியில் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துலேயுமே பண்ணிக்கலாம். ஸோ அதில் அந்த யூஸ் மட்டும் பண்ண முடியும், வைஃபை கனெக்ட் பண்ண முடியாது. பட் ஆனால் நீங்கள் ஜியோ ஸ்ட்ரீம் பாக்ஸு, அந்த ஏர்டெல் ஸ்ட்ரீம் பாக்ஸு, ஜியோ, அப்புறம் அந்த ஃபயர் ஸ்டிக் சொல்லுவாங்க, அமேசான் ஃபயர் ஸ்டிக், அதெல்லாம் போட்டிங்கன்னா நீங்கள் ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 32 இன்ச்சு ஸ்மார்ட் டிவி இருக்குது. இவங்களோட 32 இன்ச் சைஸு அது. ஓகேங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா 32 இன்ச்சில் வெப்ஓஎஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டிவிங்க. ஆனால் ஸோ அதோட ரிமோட்டு தாங்க இது. ஓகேவா, பிளராக இருக்குல்ல, ஒரே செகண்ட். இதுதான் வெப்ஓஎஸோட ரிமோட்டு. ஸோ இதோட எப்படி இருக்குன்னா இதுதான் அந்த 43, இது வந்து 43க்கு 43, 32, 55 எல்லாத்துக்குமே இந்த ரிமோட் ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து மவுஸ் டைப் மாதிரி சொல்லுவாங்க. ஸோ மவுஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்க்ரால் பட்டன் பண்ணிக்கலாம். இது ஏன் பிளர்ராக இப்படி டிஃப்ரெண்ட்டாக தெரியுதுன்னா, இதில் வந்து நான் ஒரு கிளாஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா. அது வந்து என்னென்னா இதுதான் அந்த கிளாஸ். ஏன்னா இப்போ பசங்க இருக்காங்க, ரெண்டாவது ரொம்ப ரக்கடான ஆளுங்களாம் இருக்காங்க வீட்டில். ஏன் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் ஒய்ஃபோட சண்டை போட்டோ, கல்யாணம் ஆனவங்க, நான் இந்த மாதிரி பசங்க என்ன மாதிரி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என்ன மாதிரி சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மா கூட சண்டை போட்டு, வீட்டில் சண்டை போட்டு, இல்லை ஆறு கூட பேசி சண்டை போட்டு தூக்கி ஒரு அடி, ஓகேவா, உடஞ்சிரும். தூக்கி அடிக்கும் போது அந்த உடையிற வரைக்குமே எந்த ஃபீலிங்குமே இருக்காதுங்க. அது உடஞ்சதுக்கப்புறமா எந்த ஃபீலிங்கும் இருக்காது. அதாவது அந்த ஒரு கோவ டைமில் இருக்கும்போது அடுத்த நாள் டிவி ஆன் பண்ணணும்னு நினைக்கும் போது அப்போ தெரியும் அந்த கஷ்டம் என்னன்ட்டு. என்னடா ஆச்சு, டிவி இப்படி இருக்கே, தேவையில்லாமல் உடச்சிட்டோமோ, கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம், இப்போ இவ்வளோ ரேட் வருது, அதுக்கு இஎம்ஐ போட்டாலும் இவ்வளோ அமௌண்ட் வருது, எப்படி நம்ம அதை கட்டிகிட்டு இருக்கணும், இதெல்லாம் வந்து முன்னாடி யோசிக்கணும். ஓகேங்களா. அது ஒரு நீ யோசிச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு இல்லை, நான் யோசிப்பேன். நான் கோபத்தில் நான் எப்படின்னா வந்து இப்படி எங்கன்னா இப்படி தட்டிட்டு இப்படி போயிடுவேன். ஆனால் பொருள் மேலே நான் இது வரைக்கும் எந்த பொருளுமே அது பண்ணுது. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அதை அப்படியே அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுங்க அது. ஏன்னா டிவியும் கிடையாது, டிவி இருக்குது, திடீர்னு ஃபோன் இருக்குது. ஃபோன்லாம் எப்படி, ஓகேவா, ஃபோன் கூட 1000, 1500 மாற்றிக்கலாம் டிஸ்பிளேனா. ஆனால் டிவின்னு டிஸ்பிளே போயிடுச்சுன்னா அவ்வளோ காஸ்ட்டு. டிவி டிஸ்பிளே போயிடுச்சுன்னா டிவியே மாற்றிடணும். ஓகேங்களா. ஏன்னா அதை ரெடி பண்ணி திருப்பி வேஸ்ட் ஆஃப் மணி. ஓகேங்களா. ஸோ அந்த கிளாஸ் போட்டுருப்பேன் அவங்களுக்காக. அதாவது நான் சொன்னேன் அந்த ரெக்கட் காய்ஸ்க்கும், ரெண்டாவது சில பேர் லேடிஸ் கூட தூக்கி அடிப்பாங்க, தெரியாமல் போட்டுருவானா அந்த குழந்தைங்க. ஆமாம், குழந்தைங்க தான் வந்து இது பால் நினச்சிட்டு இப்படி தூக்கி அடிக்கிற விளையாட்டுலாம் இருப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி வரக்கூடாதுன்றதுக்காக நம்ம ஸ்க்ரீன் இது போட்டிருக்கோம். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஓப்பன் பண்ணி, ஸோ இது அப்பப்போ வந்து கொஞ்சம் டஸ்ட் ஆகும், எல்லா பொருளுமே டஸ்ட் ஆகும். இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி எடுத்துட்டு, ஸோ இப்படி ஃபஸ்ட்டு பேனல் தொடச்சிக்கணும், அப்புறம் கீழே வச்சு இப்படின்னு தொடச்சிட்டு, ஸோ இப்படியே திருப்பி போட்டு, ஸோ இதில் போய் இன்சர்ட் பண்ணி இப்படி இழுத்து விட்டு லாக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. லாக் பண்ணும்போது அது பார்த்துன்னு நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் அது பார்த்துன்னு இருக்கும். க்ளீன் பண்ணி டெய்லி மீன்ஸ் வாரத்துக்கு ஒரு லைட்டாக தொடச்சி விட்டிங்கன்னா அந்த கிளியரன்ஸ் திருப்பி வந்துடும். ஓகேங்களா. புதுசாக போடும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் இதில் போட்டிருக்கு, அதனால அப்படி தெரியுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 43 இன்ச் வெப்ஓஎஸ் டிவி. இது வந்து 4K HDR10 வரும், ThinQ AI வரும், டால்பி அட்மோஸ் இருக்குது. ஸோ கிளாரிட்டி 2160 மெகாபிக்சல், ஃப்ரேம்லெஸ் மாடல், ஆப்டிக்கல் HDMI இருக்குது, ஏர்ப்ளே, குரோம் கேஸ்ட், இந்த மாதிரி நிறைய விஷயம், வாய்ஸ் ரிமோட்டு, ப்ளூடூத்து, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ எல்ஜியோட ஹோம் அப்ளைன்ஸ் எல்லாமே வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா ஒரே அலெக்ஸான்னு ஒரு டிவைஸ் இருக்குது, அது மூலமாக கனெக்ட் பண்ணி நீங்கள் மொத்தமாக ஒரே இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நீங்கள் கேமரா வந்து இப்போ இப்படி திருப்பி வந்துருச்சு. ஸோ இந்த டிவி அதுதான் நான் சொன்னது, வெப்ஓஎஸ் ஸ்மார்ட் டிவியில் ஆண்ட்ராய்ட் டிவி சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிக்கலாம். ஒரு 5 வருஷம் வரைக்குமே அந்த சாஃப்ட்வேர் எல்ஜியில் என்னென்ன சாஃப்ட்வேர் கொடுக்குறாங்களோ அது எல்லாமே அப்டேட் ஆகி வந்துகிட்டே இருக்கும். ஃபீச்சர்ஸ் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும், கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா. ஸோ ஸ்க்ரால் பட்டன் இருக்குது, இந்த ரிமோட். ஸோ இதுதான். ஓகேங்களா.
நீங்கள் இப்படி நம்ம மவுஸில் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அதில் அது அப்படியே ஸ்க்ரால் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி மேஜிக் ரிமோட் இருக்குது. அப்புறம் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். மேலே ஒரு ப்ரொஃபைல், அதில் போய் நீங்கள் உங்கள் நேம் உங்கள் ஐடியெலாம் போட்டு க்ரியேட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபியூச்சரில் 65 or 75 inches நீங்கள் யூஸ் பண்ணும்போது இதில் இருக்கிற சாஃப்ட்வேர் அப்படியே அதை மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஆனால் இந்த டிவியில் வந்து ஸ்மார்ட் டிவி, இந்த டிசிஎல், எம்ஐ, டோஷிபா இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து ஸ்மார்ட் டிவி, அதோட சாஃப்ட்வேர் என்ன லைஃப் இருக்கோ அந்த சாஃப்ட்வேர் வரைக்கும் அது ஓடும். இது வந்து அடுத்தது சாஃப்ட்வேர் மாறும். இது வந்து பார்த்தீங்கன்னா டைசன். ஓகேங்களா? இது வந்து எல்ஜின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா இது வந்து சாம்சங். இதுலேயே HDR10, யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ், பிரைம் வீடியோ, ஹாட்ஸ்டார், வாய்ஸ் ரிமோட்டு, ஆப்டிக்கலு, எல்லா ஃபீச்சர்ஸ் HDMI ஆர்க்கு எல்லாமே இருக்குது. இது ரிமோட்லாம் கொஞ்சம் எப்படின்னா கொஞ்சம் குட்டியோண்டு காம்பேக்டாக அழகாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் டிவி ப்ளஸ். ஓகேங்களா? ஸோ இது எப்படி எல்ஜியோட சாஃப்ட்வேர் எல்லாமே கொடுக்குறாங்கன்னா அதே மாதிரி இது சாம்சங் வந்து எல்லாமே தராங்க. ஸோ ரிமோட்லேருந்து டிவியோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு ஹோம் ஸ்க்ரீனு. ஸோ நெட்டு கனெக்ட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி செட்டிங்ஸில் இது வந்து புதுசாக வந்தது. வரும்போது எனக்கு எப்படி கனெக்ட் எல்லாமே கொஞ்சம் புதுசாக வரும்போது நம்ம கொஞ்சம் தேடி பார்க்கணும்ல. ஸோ அந்த மாதிரி தேடி இந்த மாதிரி பார்த்தது தான் இந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எல்லாமே இருக்குது. ஸோ சேம் அதுதான், இதுவும் ஐபிஎஸ் பேனல் தான். இதுவும் வாய்ஸ் ரிமோட் எல்லாமே எல்லா கனெக்டிவிட்டி இருக்குது. 4K HDR10ஓட இதே கிளாரிட்டி சேம் அப்படியே வந்துடும். ஸோ கிளாரிட்டி எல்லாமே நல்லா இருக்குங்க. அது காட்டணுமா இப்படி ரீசெண்டாக வந்து புதுசு நம்ம இதில் இனிமேல் செட்டப் பண்ணணும். இந்த யூடியூப் அந்த சைனிங்லாம் பண்ணணும். நல்லா இருக்கும் சார். குவாலிட்டி 4K 260 மெகாபிக்சல். ஸோ இது வந்து சேம் அப்படியே பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் சொல்லிருக்கேன், 24 ஸ்மார்ட்டு, 43 நார்மல், 32 ஸ்மார்ட் டிவி, அது ஆண்ட்ராய்ட் டிவி, இதோட அப்படியே அது குட்டி. ஓகேங்களா? ஸோ இது வந்து டைசன் 43, இது வந்து 40 இன்ச்சஸ். ஓகேங்களா? 40 எந்த 40யுமே 50யும் வந்து அதிகமாக யாரும் சேல் எடுக்க மாட்டாங்க கஸ்டமர்ஸு. ஸோ ஆனால் நம்ம எல்லோரும் வச்சுருப்பாங்க, நம்மளும் வச்சுருக்கோம். ஆனால் அதுலேயும் குவாலிட்டி பார்க்கணும்ல. ஏன்னா வாங்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு நம்ம எப்பவுமே கஸ்டமர் எனக்கு ரேட்டு கம்மியாக கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து டிவி அந்த ரேட்டுக்கு என்கிட்ட டிவி இல்லைங்க, என்கிட்ட இந்த டிவி தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டியும் இந்த மாதிரி எல்லாமே வரும்ன்ட்டு நான் சொல்லிடுவேன். ஸோ இது வந்து 55 இன்ச்சஸ் இது. ஸோ இது வந்து ஹோம் ஒர்க். ஓகேங்களா? ஒரு நாளைக்கு எங்கெங்கே போகணும், எங்கெல்லாம் டெலிவரி வந்திருக்கு. ஸோ இது இது வந்து 55 இன்ச். அதுதான் சேம் ஏர்ப்ளே, லைவ் டிவி, HG சேனல்ஸு, ஹோம் டேஷ்போர்டு எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்துடும். அதே ஸ்க்ரால் பட்டனு, மெட்டல் பாடி வரும் இதில். ஸோ 4K ரெசல்யூஷன், HDR10 எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் இருக்குது. ஸோ இது நல்லா குவாலிட்டியாக இன்னும் அதான் இதோட அப்படியே சேம் தான். இது நம்ம காம்போ ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கேன். அதெல்லாம் ஒரு ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இவ்வளோ 10 பொருள், 20 பொருள், 30 பொருள் அப்படி கொடுக்குறதான் கிடையாது. தேவையான 5 பொருள்: டிவி ஸ்பீக்கரு, ஸ்டெபிளைசரு, HDMI கேபிள், USB கனெக்டர், அப்புறம் டெலிவரி இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீ. சர்வீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. என் சைடில் சர்வீஸ் வந்து கண்டிப்பாக நல்லா இருக்குது. நல்லா இருந்ததுனால தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். நல்லா இருக்கும் இதுக்கு மேலேயும். ஸோ ஏன்னா அப்போ தான் இன்னும் வர முடியும். ஓகேங்களா? ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அதிகமாக வெளியூருக்கு நான் கொடுத்ததில்லை. ஆனால் வெளியூர் கொடுக்குறாங்கன்னா நான் ஓப்பனாக சொல்லி கொடுத்துருவேன். உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டினா இப்படி தான் நான் சர்வீஸ் பண்ணுவேன். எப்படின்னா இங்கேருந்து நான் உங்களுக்கு இங்கேருந்து ஒரு ஆள் அனுப்புகிறேங்க, டிவி சேல்ஸ் எடுக்கிற வரைக்கும் எங்கே இருந்தாலும் நான் பண்ணி கொடுத்துருவேன், எங்கே இருந்தாலும் நான் செஞ்சு கொடுத்துருவேன். அப்படி இதெல்லாம் வந்து பண்ண முடியாது, பண்ண மாட்டாங்க. ஏன்னா நான் அந்த இத்தனை வருஷமாக நான் இங்கே இருந்தது, நான் இப்படி காசு எதுவும் சொன்னேன் பார்த்தீங்களா. இது எப்படின்னா ஒருத்தவங்களோட நான் என்னோடய இன்ஸ்டாலேஷனும் போவேன், மற்றவங்க என்னோடய டீலர் நிறைய பேர், என்ன மாதிரி டீலர் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களோட இன்ஸ்டாலேஷனுக்கும் நான் போயிருக்கேன். அப்படி போகும்போது அந்த இடத்துல போயிட்டு ஸ்ட்ரகிளாகி நான் மாட்டினிருக்கேன். ஓகேங்களா? இவங்க ஏற்கனவே ஒரு டிவி கொடுத்து அது ஒழுங்காக சர்வீஸ் பண்ணல, அதனால் அவங்க ஃபோன் எடுக்கலன்றதுனால அவங்க திருப்பி ஆர்டர் பண்ணி நான் எதுவுமே கொடுத்து என்ன லாக் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. ஆனால் நான் சொல்லிட்டேன் எனக்கு அது சம்மந்தம் கிடையாதுங்க, என்னோடய டிவி நான் அங்கே எடுத்துப்பேன்னு சொல்லிட்டு நான் பேசிட்டு வந்துட்டேன். ஆனால் அந்த மாதிரி இருக்கிறனால தான் அந்த மாதிரி நடந்தது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு விஷயம் பண்ணுறோமா அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே ஸ்டேபிள் பண்ணணும். அதாவது இப்போ நான் இந்த ஷோரூம் மூவ் பண்ணதுனால தான் என் ஃப்ரெண்டு நான் கூப்பிட்ருக்கேன். ஏன்னா நான் ஒரு ஆளாக ஓட முடியாது, இவனை கூப்பிட்ருக்கேன். ஸோ இன்னொரு பொண்ணு வந்திருக்கு, அவங்களும் ட்ரெயின் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா ஒய்ஃப்க்கு அப்புறம் அவங்க தானே சேல்ஸும் பார்க்கணும். ஸோ அவங்கள பார்த்துருக்கேன், இவங்கள பண்ணியிருக்கேன்.
ஏன்னா 2 பேர் நானும் என் ஒய்ஃப் மட்டுமே சேர்த்து நான் மாதம் 50-60 டிவி பண்ணோம். எல்லாத்தையுமே சர்வீஸு க்ளீன் அவ்வளோ ஓடி இருக்கேன். ஓகேண்ணா, கஷ்டமாக தான் இருக்கும். சர்வீஸ் ஆகிருக்கே போகுது, அவ்வளோ தூரம் போகிறோமே, போயிட்டு வரதுல இன்னும் காசு இல்லையே. ஆனாலும் டிவி விற்கும்போது காசு இருந்ததில்ல, அதை நம்ம சந்தோஷப்பட்டோம்ல. ஸோ அதுக்கான வேலை அப்போ செய்யாமல் இப்போ நம்ம செய்கிறோன்ற மனசுக்கு நான் பேசி நான் போயிட்டு முடிச்சுட்டு வருவேன். ஆனால் சர்வீஸ்லாம் லைனாக முடிச்சிட்டோன்னு வைங்களேன், அவங்க அடுத்தது ஃபோன் பண்ணுவாங்க, உங்கள்கிட்ட சர்வீஸ் நல்லா இருந்தது, டிவி கொடுங்க, நான் உங்கள்கிட்ட டிவி வாங்கிக்கிறேன், இப்படிலாம் சொல்லி நான் வாங்கி அப்போ சந்தோஷம் திருப்பியும் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இவ்வளோலாம் பண்ணிட்டு இருக்கேன்ல. இப்போ என்ன சொல்லணுன்னா, லாஸ்ட்டாக என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து இன்ட்ரடக்ஷன் வீடியோ. அடுத்தடுத்து நான் என்னோடய ஒரு வீடியோவும் இத்தனை நாள் நான் வீடியோ போகிறதுக்கு உண்மையாக ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. நைட்டு பகல்னு நான் தனியாக பேசி பார்த்து, ஏன்னா எனக்கு வந்து கண்ணாடி பார்த்து நின்று பேசுறதுலாம் ஓகே, ஆனால் கேமரா முன்னாடி நின்று பேசும்போது கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. யார் யார் பார்ப்பாங்க, பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, ஒரு நாள் அப்படி ஆயிடணும் இப்படி ஆயிடணும், இல்லை ஒரு நாள் நல்லா இல்லையோ, அப்படி இப்படின்னா நிறைய விஷயம் இருக்குல்ல. அதெல்லாம் நான் யோசித்து பார்த்துட்டு நான் யோசிச்சுன்னு இருப்பேன் எப்படி என்ன பண்ணுறதுன்னு. ஸோ சார்ஜ் முடிய போகுது. எனக்கு ஒரு ஃபோன் வந்தது, இதில் இன்னும் பர்சன்டேஜ் கம்மியாக தான் இருக்குது, நானும் கட் பண்ணணும். ஸோ ஆனால் இப்போ என்ன விஷயம்னா, நான் வீடியோ போகிறது ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொன்ன பார்த்தீங்களா, உண்மையாக ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, ஆனால் இப்போ வேறு வழியில் போட்டு தான் ஆகணும். நம்ம எதுக்கு நம்மளை வீடியோ பார்த்து பேசணும், இங்கே அங்கேன்னு பார்த்து பேசுவோம் அப்படின்ட்டு தான் நான் கொஞ்சம் அப்பப்போ அங்கங்கன்னு பார்த்து பேசுகிறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் டிவி ஆர்டர் எடுங்க. டிவி மட்டும் இல்லை, ஹோம் அப்ளைன்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக பண்ணுவேன், நல்லா பண்ணுவேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுற பொறுத்து தான் இருக்குது. ஸோ சர்வீஸ் 24 ஹவர்ஸில் கண்டிப்பாக வந்துடுவாங்க. ஆர்டர் எடுத்தாலுமே 24, அதான் ஆர்டர் எடுத்தால் சேம் டே கொடுப்பான், இல்லை 24 ஹவர்ஸில் ஆர்டர் கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட எல்லாமே மீன்ஸ் என்னோட ஒரு பாதி. ஓகேங்களா? சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த இருக்கான்னு பற்றி சரி, வேறு எதுவும் இல்லைங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஆர்டர் எடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். அடுத்தடுத்து நான் வீடியோ, இன்ஸ்டாலேஷன் வீடியோ, டெமோ வீடியோ, கஸ்டமர்கிட்ட இனிமேல் வந்து ஹாப்பி கஸ்டமர்னு இப்போ எடுத்து தான் நான் அவனை ஃபஸ்ட் நம்ம எழுதி வச்சுருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவங்கள ஃபோட்டோ எடுத்து எல்லாம் போடுவோம். என்னோடய பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணிருக்கேன், GCL டெலிவிஷன்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்னு ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் அனுப்புகிறேன். இன்ஸ்டாகிராமில் ஒரு க்ரியேட் பண்ணி நான் எல்லாமே க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். இன்ஆக்டிவாகவே இருப்பேன் எப்பவுமே. இன்ஆக்டிவ் மீன்ஸ் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில். பட் நான் என்னோட விஷயத்தில் மேலே இந்த டைமில் ஒரு ஆர்டர், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி. ஓகேங்களா? 9 மணி. இப்போ நான் ஆர்டர் எனக்கு மதுராந்தகத்தில் வந்தாலுமே நான் போவேன். ஏன்னா மதுராந்தகத்தில் ஆர்டர் எடுக்கிறவங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க. எனக்கு உங்கள் பாப்பா உட்காருப்பா சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லி பழகுறவங்க. ஏன்னா நான் அப்படி தான் எல்லாரோட பழகுவேன். ஓகேங்களா? ஒரு சேல் பண்ணிட்டோம், வந்துட்டோம், காசு பார்த்துட்டோம், இவ்வளோ தான் சார், அதான் சார் பண்ணுவேன், அப்படி கிடையாது. நான் போனால் அவங்க என்ன சாப்பாடு போடுற அளவுக்கு நான் அவங்க கூட அட்டாச் ஆகிடுறேன். ஏன்னா அது எனக்கு தெரில, அவங்க அட்டாச் ஆகிடுவேன். ஓகேங்களா? ஸோ இனிமேல் உங்கள் கூட நான் அட்டாச் ஆவேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாலேஷன் வீடியோ போடுறது, டெமோ இன்ஸ்டாலேஷன் போகிறது வர்றது, டெமோ வீடியோ எடுக்கிறது, அப்புறம் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபாலோ பண்ணுங்கள், லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ரொம்ப தேங்க்யூ கௌதம். தேங்க்யூ, பாய்.